guys, welcome back to Women's Power in Tamil. இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு என்னன்னா நாடு பிடிக்கலாம். இது வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்க சின்ன வயசுல விளையாடுனது எங்க கிராமத்துல இருக்கிற வீரர்கள் விளையாடுறாங்க. அந்த வீரர்கள் வந்து எப்படி நாட்டை பிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த கேம்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த கோட் எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம கோடு வரைகிறது எப்படின்னா ஒரு 4 ஸ்கொயர் பாக்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இதை தான் அவங்க 4 நாடுகளாக வந்து கணக்கு எடுத்துக்கணும். இப்போ அங்கே தூரமாக இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து நான் எத்தனை பேர் வேணால் நிற்கலாங்க. ஆனால் இதில் 4 கட்டம் தான் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாடு சொந்தம். அதுக்கப்புறமா கண்டினியூவாக கேம் எப்படி விளையாடுறதுன்னு நம்ம கேமில் உள்ள பார்க்கலாம். இப்போ வீரர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நாட்டை பிடிக்க போகிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓடி வராங்க. யார் ஃபர்ஸ்ட் 4 பேர் பிடிச்சிட்டாங்க. ஒரே கட்டத்தில் 2 பேர் நிற்கிறீங்கப்பா. யார் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து நின்னீங்க. இப்போ 4 பேர் வந்து அவங்களோட நாட்டை பிடிச்சிட்டாங்க. இதில் யார் வேணா ஒரு குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சி காமிப்பா. இது மாதிரி ஒரு குச்சி கையில் எடுத்துக்கணும். அவங்க வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 4 கட்டத்துக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு அந்த குச்சை மேலே தூக்கி போடுவாங்க. குச்சி ஏதாவது ஒரு கட்டத்தில் விழும் இல்லையா, இப்போ தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. அந்த கட்டத்தில் இருக்கிறவங்க தான் அந்த குச்சி கீழே விழுந்த உடனே ஸ்டாப்னு சொல்லணும். ஸ்டாப் சொன்ன உடனே ஓடுறவங்களாம் நின்னுடணும். எடுத்துட்டான் இவன். யார் மேல மீதி இருக்கிற 3 பேர் மேல யார் மேல வேணா அவன் அடிக்கலாம். அவனுக்கு மோஸ்ட்லி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு கிட்ட யார் இருக்காங்களோ அவங்க மேல குச்சி அடிக்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த சார் வந்து யார் அடிக்க போறீங்க, அவனுக்கு கிட்ட இருக்கிற அந்த தம்பி மேல அடிக்க போறாரு. இப்ப அடிச்சுட்டான்னா இவன் நாடு அவனோட நாட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒருவேளை அடி படலைன்னா அவங்க வந்து இவரோட நாட்டுல இருந்து கொஞ்சம் இடம் எடுத்துப்பாங்க. தோத்துட்டா அடிபட்டுருச்சு. ஸோ இவருக்கு நாட்டில் இடம் கொடுத்தாவணும். அவரு இப்போ ஜெயிச்சிட்டாரு. இப்போ நாடு பிடிக்க போறாங்க. எந்த இடத்துல இருந்து வேணா அவங்க இடம் பிடிச்சிக்கலாம். அவங்க பாக்ஸ்ல வந்து எந்த இடத்துல இருந்து வேணா நீ எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அவங்க இடத்துல எவ்வளோ அவங்களால எடுக்க முடியுமோ அவ்வளோ இடத்த எடுத்துப்பாரு. இப்போ அவரோட நாட்டோட பவுண்டரியிலோ அடுத்த நாட்டோட பவுண்டரியிலையும் வச்சுட்டு எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ நாடு இப்போ கோடு கிழிப்பாங்க. அவங்க எவ்வளோ தூரம் கோடு கிழிக்கிறாங்களோ அந்த இடம் இவருக்கு சொந்தம். இப்போ வின் பண்ணவங்களுக்கு சொந்தம். ஓகே ஓகே. ஸோ அவரோட இடத்துல இவ்வளோ இடத்த பிடிச்சிட்டாரு இவரு. இப்போ அடுத்து இதே மாதிரி இப்போ தோத்தவர் வந்து நடுவில் நின்று மறுபடியும் குச்சி தூக்கி போடணும். 6 நாட்டுக்கு மேலே வேணா யார் மேலே வேணா போடுவார். அது அவரோட இஷ்டம். அது இப்போ தூக்கி போட போறாரு. யார் மேலே உனக்கு யார் மேலே வந்து ஓகே. இப்போ எந்த நாட்டுக்குள்ள அவர் போடுறாரோ அந்த நாட்டோட சேர்ந்தவங்க இப்போ மறுபடியும் ஸ்டாப் சொல்லிட்டு இப்போ அவருக்கு நியர்பை அல்ல யார் மேலே அடிக்கணும்னு தோணுதோ அவருக்கு. இப்போ கேமரா பார்த்து அடிக்கிறாரு. நான் கொஞ்சம் தள்ளியே போய்க்கிறேன். இப்போ அவரு யார் அடிக்கணும்னு தோணுதோ அவரை பார்த்து குச்சி அடிப்பாரு. அடிப்படல. ஸோ அவர் தோத்துட்டாரு. மறுபடியும் இந்த நாட்டுக்காரருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். அவருக்கே நிறைய இடம் எக்ஸ்ட்ரா வந்துனே இருக்கு. இப்போ ஏ டீம், அதாவது ஏ நாட்டுக்காரர் வந்து 2 இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ தோத்து போன அணி வந்து திருப்பி அவங்க தூக்கி போடுவாங்க குச்சி. இது யாரை பார்த்து வேணா அவங்க பார்த்து தூக்கி போடுவாங்க. இந்த கேம்லாம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலலாம் முடியறது கிடையாது. இதுல இவர் போய் குச்சி மெரிச்சு ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரொம்ப தூரமா இருக்காங்க. இப்போ யாரை செலக்ட் பண்ணி அடிக்க போறீங்க? அடிங்க பார்க்கலாம். ஐயோ போச்சு. டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ இந்த யார் மேல அடிப்படலையோ அவரு மாத்தி இடம் பிடிச்சிட்டு இந்த கேமோட எண்டில் யாருக்கு அதிகமான இடம் இருக்கோ அவங்க தான் வின்னர் ஆவாங்க. இப்போ இந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்முடைய எல்லா பாரம்பரிய விளையாட்டுகளை போல இந்த விளையாட்டுக்கு பின்னாடியும் சில காரணங்கள் இருக்குது. அதாவது இந்த விளையாடும்போது எந்த திறன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாகுன்றது இதில் ரொம்ப முக்கியம். என்னென்னா வெறும் உடல் வலிமையை மட்டும் பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு இல்லை. அதே மாதிரி வெறும் மூளைக்கு சம்மந்தமான மட்டும் விளையாட்டு கிடையாது. ரெண்டுமே ஒருங்கிணைஞ்சு விளையாடணும். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து குச்சி தூக்கி போடும்போது மீதி இருக்கிற 3 பேர் வந்து
அவங்க மேலே குச்சி படாத எவ்வளோ தூரத்துக்கு போய் தள்ளி நிற்கணும் அப்படின்றதையும் யோசிக்கணும். அதே சமயத்தில் அவங்க பாக்ஸில் அவங்களோட நாட்டில் குச்சி விழுந்தா சீக்கிரமாக போய் அதை மிதித்து ஸ்டாப் சொல்கிறதையும் யோசிக்கணும். ரெண்டுமே அவங்க யோசித்து முடிவு எடுக்கணும். ரெண்டுத்துக்குமே தயாராக இருக்கணும். அவங்க மிதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், ரொம்ப தூரமாக ஓடுறதுக்கும் தயாராக இருக்கணும். அவங்க இந்த விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே கிடையாதுங்க. விளையாடணும்னு ஆர்வமுள்ள ஆட்கள் இருந்தாவே போதும். 4 பேர் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஒரு 4 பேருக்கான விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் ஒரு கொச்சி, அவ்வளோதாங்க. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டிவி கிடையாது. ஒரு 2 மணி நேரம் கண்டினியூஸாக விளையாடினா, இந்த கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணால் 2 மணி நேரத்தில் கூட முடியாது. ஒரு ஹாஃப் டே வந்து லென்த்தாக எடுத்துகிட்டு போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பித்தா போர் அடிக்குது, விளையாட்டை பாதியில் நிறுத்திடலான்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விளையாட்டில் இருந்து முக்கியமாக நம்ம வந்து அதிகமாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, வெற்றி தோல்வி நிரந்தரம் இல்லைன்றதுக்கு இந்த கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வின் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டில் இருந்து ஒரு 2-3 தடவை இடம் பிடிச்சிருப்பேன். நான் நினச்சிக்க முடியாது, ஓஹோ நான் நிறைய இடம் பிடிச்சிட்டேன், நான் தான் வின்னர் ஆக போகிறேன்னு. ஏன்னா அடுத்து ஃபியூ செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என் இடத்த வந்து பிடிச்சிடுவாங்க. அதனால இது வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொஞ்சம் எல்லாருமே அவங்கவுங்க மாற்றி வேற நாட்டில இருந்து கொஞ்சம் இடத்த பிடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் மாதிரி. எப்படின்னா இப்போ குச்சி போடுறது ஏற்கனவே அவங்கவுங்க நின்று பாக்ஸில் மட்டும் நின்று போட்டாங்கல்ல, அதுக்கு பதிலாக இப்போ அவங்க புது நாட்டில் எங்கே இடம் பிடிச்சாங்களோ அந்த இடத்துல கூட நின்று போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குச்சி வச்சிருக்கிறவரோட ஆக்சுவலான நாடு வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த கார்னர் இருந்தது. அவர் புதுசாக பிடிச்ச இடம் அந்த கார்னர். அங்கே போய் நின்றுட்டு இப்போ இந்த ஏ டீம் வந்து நிற்கிறாருங்கல்ல, ப்ளூ கலர் ஜீன்ஸா, அவரது இடம் வந்து ஆக்சுவலா இங்க தான் இருந்தது நாடு. ஆனா அவர் வந்து இந்த பி டீம்ல கார்னர்ல கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்காரு. இப்ப அவர் வந்து குச்சி அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணினா இங்க இருந்து அவர் ஓடி போய் அந்த குச்சி காலை அமுக்கி ஸ்டாப் சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு நேரம் கிடைக்கும் தூரமா ஓடுறதுக்கு. இது வந்து ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்குன்றதுக்காக இது மாதிரி தூக்கி போடுவாங்க. இப்போ அவரு கவனிக்கவே இல்லை, ஓடி போயிட்டாரு. இப்போ இதுக்காக தான் மாற்றி போடுவாங்க புதுசான இடத்துல பிடிக்குது. இப்போ ஸ்டாப் சொல்லி இப்போ எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டோட பேர் நம்மளோட விருப்பம்தான். அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா என்ன வேணால் வச்சுக்கலாம். இந்த நாட்டோட பேர் தான் வைக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி இப்போ நாங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேரோட முதல் ஆங்கில எழுத்தை அவங்களோட நாட்டோட பேராக வந்து அவங்க வச்சுட்டு விளையாடினாங்க. இப்போ ஆகாஷ்னா ஆ, ஏ, அந்த 7 லெட்டர் வந்து அவங்க நாட்டோட பேராக வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசில் விளையாடும்போது நாட்டோட பேருன்னா ஒன்லி இந்தியா, பாகிஸ்தான் மட்டும் வைக்க மாட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவையும் பேரையும் சேர்த்துப்போம். ஹீரோவோட பேர், ஹீரோயினோட பேர், நாட்டுலாம் சொல்லி அது மாதிரிலாம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 hourல முடியக்கூடிய விளையாட்டு, இதுதான் எண்டு பாயிண்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து வின்னிங் லூசிங் மாற்றி வந்துகிட்டே இருக்கும். விளையாடிட்டே தொடர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள்லாம் ஒருங்கிணைந்து போதும் நம்ம இதோட நிறுத்திக்கலாம், இது வரைக்கும் யார் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்காங்களோ அவங்களே நம்ம வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க நிறைய தடவை. அது தவறே கிடையாது இந்த விளையாட்டில். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். அப்போ டிவிலாம் கிடையாது, மொபைல்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்களும் 80s 90s கிட்ஸ் தான். இப்போ எங்களோட பொழுதுபோக்கே பார்த்திங்கன்னா இதை மாதிரி கிராமத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விளையாட்டுகளை தான் எங்களோட பொழுதுபோக்காக இருக்கும். நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். ஒரு 2 மணி நேரம் கூட தாண்டிடும். அப்போ என்ன ஆகும், என்னோட ஃப்ரெண்டோட இல்லை நான் விளையாடிட்ட 4 பேரில் ஒருத்தவங்களோட அம்மா வந்து சொல்லுவாங்க போதும் விளையாண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அவள் என்ன பண்ணுவாள், இது வரைக்கும் அவள் ஜெயிச்ச இடங்களை வந்து அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாள். அது கூட இதில் ரூல்ஸில் வந்து கிடையாது. நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இந்த விளையாட்டில். அப்போ
என்ன ஆகும், நான் இது வரைக்கும் நிறைய இடம் பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஒருத்தவங்க வெளியே போகும்போது அவள் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்த வந்து கிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இருக்கிற இன்னொருத்தவங்க ரொம்ப அதிகமான இடங்களை பிடிச்சவங்களா ஆயிடுவாங்க. இது எந்த டைமில் என்ன ட்விஸ்ட் வரும்னே நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நிறைய 80s கிட்ஸ், அதாவது 80s 90s கிராமத்தில் இருந்தவங்க இந்த விளையாட்டை விளையாடி இருப்பாங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க. சில பேருக்கு வந்து அது அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு ரீகலெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கனா கூட ஞாபகமே இல்லை. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்குலாம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவுடோரில் விளையாடுற விளையாட்டு. இதே மாதிரி நாடு பிடித்தல் இன்டோரில் விளையாடுற விளையாட்டுகளும் இருக்குது. அதை நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். தான் அடுத்தவங்களோட இடத்துல போயிட்டு நம்ம இடம் எவ்வளோ எட்டி கோடு கிழிக்கிறோமோ அதில் நம்ம இன்ஷியலை போட்டுப்பாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு விருப்பமான இன்ஷியல் போட்டிருப்பாங்க. இப்போது ஏ இடத்துல முக்கால்வாசி இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இ. இங்கே எஸ் வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு அவர் இடத்த. கொஞ்சோண்டு இடம் மட்டும் ஏக்கு விட்டு கொடுத்துருக்காரு. விட்டு கொடுக்கல, தோற்று போயிருக்காரு. இதே மாதிரி இந்த எம் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்க இடத்துல பிடிச்சி கொஞ்சம் இடம் வச்சிருக்காரு. இதே மாதிரி தான் இந்த விளையாட்டு வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் இடம் பிடிப்பாங்க, அடுத்து வந்து இன்னொருத்தவங்க அதே இடத்த வந்து தோற்று போயிட்டாங்கன்னா அதே இடத்த திருப்பி எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிகிற விளையாட்டே கிடையாது. இந்த விளையாட்டை நாங்கள் தொடர்ந்து விளையாட போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் விளையாடினதில் ஈன்ற நாடு தான் வின் பண்ணாங்க. அவர் தான் அதிகமான இடங்களை பிடிச்சிருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த கேமோட வின்னர். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே.